மணிகண்டனுக்கு மலர் அபிஷேகம், புஷ்பாபிஷேகம், நெய் அபிஷேகம், சந்தன அபிஷேகம், அஷ்டாபிஷேகத்தை தொடர்ந்து ஐயப்ப சாமிக்கு புஷ்பாபிஷேகமும் விசேஷமா நடைபெறும். சந்தன அபிஷேகம் மாதிரி தொடர் நெய் அபிஷேகத்தால உஷ்ணமாகும் இந்த ஐயப்ப விக்கிரகத்தை குளிர்ச்சிப்படுத்தத்தான் இந்த வண்ண மலர்களால புஷ்பாபிஷேகம் நடத்தப்படுது. தாமரை, மல்லிகை, ரோஜா, தத்தி, துளசி, கூவளம், அரளி, சாமந்தி என 8 வகையான மலர்களை கொண்டு புஷ்பாபிஷேகம் நடத்துறாங்க. இந்த வகை பூக்கள் எல்லாமே தமிழ்நாட்டில இருந்து தான். அதிக அளவு பாத்தீங்கன்னா தேனி, திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து தான் இந்த மலர்கள் சபரிமலைக்கு கொண்டு வரப்படுது. அங்க நடக்கும் இந்த சடங்கு தான் புஷ்பாபிஷேகம். இது தவிர பல விதமான மலர்களை கொண்டு சன்னிதானத்தை அலங்கரிக்கும் புஷ்ப அலங்காரமும் இங்க சபரிமலை செய்வாங்க. மகர ஜோதி காலங்கள்ல தான் இந்த புஷ்ப அலங்காரம் அதிகமா செய்யப்படுது. இது ஐயப்ப சுவாமிக்கு விரும்பி செய்யப்படுதா சொல்லப்படுதுங்க. மேலும் சபரிமலையில லட்சார்ச்சனை விசேஷமா நடைபெறும். இறைவன் பெயரை மந்திர வடிவில் உச்சரித்து செய்யற பூஜை தாங்க இந்த லட்சார்ச்சனை. இதை தலைமை தந்திரி ஏற்று நடத்துவாரு. லட்சார்ச்சனைக்கு குறைஞ்சது 10,000 ரூபாயில இருந்து இங்க கட்டணமா பெறப்படுது. சரி, சபரிமலையில தினந்தோறும் என்னென்ன பூஜை நடக்குதுன்றத நம்ம அடுத்த காணொளியில பார்க்கலாம். சுவாமியே சரணம் ஐயப்பா.